தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இந்திய சட்ட ஆணைய உறுப்பினர், சிறப்பு அரசு வழக்கறிஞர் சிபிஐ திரு கருணாநிதி நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவர் நம்ம வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முப்பெரும் குற்றவியல் சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973, இந்திய சாட்சிய சட்டம் 1872 ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சட்ட மாற்றம் அப்படிங்கிறது தேவை இருந்ததா சார்? இந்தியாவில் நடைமுறையில் இருந்த இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973, இந்திய சான்றிதழ் சட்டம் 1872 ஆகிய முப்பெரும் சட்டங்களுக்கு பதிலாக 1/7/2024 முதல் புதிய சட்டங்கள் பாரதிய நியாய சன்ஹிதா 2023, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023, பாரதிய சாக்ஷயா அதிநயம் 2023 ஆகிய 3 புதிய சட்டங்கள் நம்முடைய நாட்டிலே அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லோருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், மாற்றம் மட்டுமே நிரந்தரம், சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனண்ட். இப்போ இந்த குற்றவியல் சட்டங்களில் மாற்றங்கள் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்முடைய காலச்சூழல் 1860 இருந்ததற்கும் 2023 நாம் வாழ்கின்ற சூழ்நிலைக்கும் மாற்றங்கள் நிறைய இருக்குது. உதாரணமாக, தொலைத்தொடர்பு துறையையும் தொலைபேசியையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்துக்கிட்டோம்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு வழக்காடி நீதிமன்றத்துக்கு போன உடனே போகணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞரை நாடுகிறார், அல்லது ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போனால் உடனடியாக கேட்கறது என்னன்னா, சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நீதிமன்றத்தில் இன்றைய சூழலில் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், மெயில் இது போன்ற சாதனங்களில் இருக்கக்கூடிய கணிப்பொறிகளில் பதிவேற்றம் இருக்கக்கூடிய விஷயங்களை நீதிமன்றத்திலே மெய்ப்பிக்கணும் அப்படின்னா அது தொடர்பான சட்டங்களிலே மாற்ற வேண்டும். ஒரு சாட்சியத்தை நீதிமன்றத்தில் எப்படி முன்னிலைப்படுத்த வேண்டும், எப்படி அதை மெய்ப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக உறுதியாக ஒரு மாற்றம் வேண்டும். இது எல்லா தரப்பிலும் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி விபத்தில் ஒருவருக்கு அப்படிங்கிறவர் ஒருத்தருடைய உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொன்னால், இந்தியன் பீனல் கோட் 1860 கொடுத்திருக்கப்பட்டிருக்க தண்டனை குறைந்த தண்டனை. இப்போ சற்றேறக்குறைய 150 வருடங்களுக்கும் பிறகும் இப்போவும் அதே சட்டத்தை, அதே தண்டனையை வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா, அதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு இந்த தண்டனைகளினால் குற்றங்கள் குறைந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் சார். ஆனால் குற்றங்கள் குறையவில்லை, குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப ஒரு சட்ட மாற்றம் தேவை. உதாரணமாக, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 ஏற்கனவே இருந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு மாற்றாக தான் கொண்டு வந்தாங்க. அது 1974 நடைமுறையில் இருந்து வருகிறது. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒவ்வொரு சட்டத்திலையுமே ஒரு சில இடங்களில் ஒரு சில பிரிவுகளில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவது வழக்கம். இப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் தேவை அப்படிங்கிற கருத்தில் கொண்டு இந்த சட்டங்களை புதிதாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. உதாரணமாக ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, வான்புகழ் வள்ளுவன் தந்த திருக்குறளில் ஒரு மன்னருடைய கடமை பற்றி சொல்கிறப்ப, கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல், பைங்கூல் களை கற்றதனோடு குரல் நேர், குடிப்புறம் காத்து ஓம்பின், குற்றம் கடிதல் வடிவன்று வேந்தன் தொழில். ஒரு அரசனுடைய தொழில், ஒரு அரசினுடைய கடமை என்னன்னா, தன்னுடைய குடிமக்களை குற்றங்களிலிருந்து காப்பது. இதில் 2 கருத்துக்கு வேறுபாடு இருக்கக்கூடாது, 2 கருத்துக்கு வேலையே கிடையாது. ஸோ மாற்றம் அப்படிங்கிறது அவசியம். அதனால் இந்த 3 சட்டங்களிலும் வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப அவசியம். இது காலத்தின் தேவை அப்படின்னு நான் பார்க்குறேன் சார். அவசரமாக மத்திய பாஜக அரசு இந்த குற்றவியல் சட்டங்களை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார்?
முப்பெரும் குற்றவியல் சட்டங்களை நேற்று முடிவு செய்து இன்றைக்கு கொண்டு வந்தது போல அவசரமாக கொண்டு வந்ததாக கேள்வியை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா குற்றவியல் குற்றவியல் வழக்குகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. குற்றங்கள் எல்லாமே அரசுக்கு எதிராக நடப்பதாக கருதப்பட்டு தான் அரசு சார்பில் குற்றவியல் வழக்கு தொடர்புத்துறை, காவல் நிலையம் போன்ற அந்த குற்றவியல் வழக்குகளை அரசு ஏற்று நடத்துகிறது. ஆனால் அந்த குற்றவியல் வழக்குகளில் தண்டனையோட விழுக்காடு, பர்சன்டேஜ் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக மிக குறைவு. ஏன் இந்த குறைவு, எதன் காரணம் அப்படின்லாம் ஆராய்ச்சி பார்க்குறதுக்காக பல வருடங்களாக மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தில் வேலை நடந்து இதில் பல்வேறு உயர் நீதிமன்றங்களினுடைய நீதியரசர்கள், லா அகாடமியை சார்ந்தவர்கள், சட்ட பேராசிரியர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் அப்படின்னு பல்வேறு நபர்கள்ட்ட விவாதங்கள் நடந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் சட்ட முன்வரைவு வைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்திய சட்ட ஆணையத்துக்கு இந்த புதிய சட்ட முன்வரைவு வைக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சட்டம் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற நிலைக்குழுவின் கருத்துரைக்காக அனுப்பப்பட்டு அங்கே மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த பாராளுமன்ற நிலைக்குழுவில் இருந்தாங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் பிறகு முன்னால் தாக்கல் செய்யப்பட்ட சட்டம் திரும்ப பெறப்பட்டு பரிந்துரைகளில் பல ஏற்றுக்கொள்ளப்பட்டு புதிதாக பாராளுமன்ற மக்களவையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எனவே அவசரமாக நிறைவேற்றப்பட்டதாக சொல்வதை ஏற்பதற்கு இல்லை. சார், இந்த புதிய குற்றவியல் சட்டம் எதன் நோக்கத்தின் அடிப்படையில் மாற்றப்பட்டது சார்? சார், ஒவ்வொரு சட்டம் புதிதாக வருகின்ற பொழுதும் ஒரு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றப்பையும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக இந்த சட்டங்களை கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னுரை மாதிரி இருக்கும். அப்படி பார்க்குறப்ப விரைவான நீதி, அனைவருக்குமான நீதி என்பதை நோக்கமாக கொண்டு, குறிக்கோளாக கொண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இதை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் BNS 2023 அண்டு BNSS 2023 நம்ம காண முடியுது. பொதுவாக போற்றப்படக்கூடிய ஒரு சட்ட சொற்றொடர் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிலேய்டு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் இரண்டு கருத்து இருக்க முடியாது. அந்த நீதி காலதாமதமாக கிடைக்கக்கூடாது, விரைந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் யாருக்கும் இரண்டு கருத்து இருக்க முடியாது சார். சரி, இப்போ இந்த தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த BNSS 2023 குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 என்னென்ன பிரிவுகள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா நிறைய சட்ட பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுப்பு 21 ஃபேர் ட்ரையல் அப்படிங்கிறதை வலியுறுத்துகிறாங்க. ஃபேர் ட்ரையல் அப்படிங்கிறது கேரண்டீட் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய வழக்கு விசாரணையும் நியாயமாக நடக்க வேண்டும். ஃபேர் ட்ரையல் இஸ் கேரண்டீட் அண்டர் ஆர்டிக்கிள் 21 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சரி, இப்போ இந்த ஃபேர் ட்ரையல் அப்படின்னா விரைவாக நடக்கணும் அப்படிங்கிறத அது உள்ளடக்கியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு விசாரணை புலன் விசாரணை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ புலன் விசாரணை நேர்மையான முறையில் நடந்தால் தான் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் நடக்கின்ற வழக்கு விசாரணை நியாயமாக இருக்க முடியும். இதிலையும் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 ஃபேர் ட்ரையல்னு சொல்கிறதுக்கு உள்ளடங்கின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புலன் விசாரணை ஃபேராக இருக்கணும். ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் வெல், விரைவான விசாரணை. இது ரெண்டையுமே பல்வேறு தீர்ப்புகளிலே மாண்புமிகு உச்சநீதிமன்றமும் பல்வேறு உயர்நீதிமன்றங்களும் சுட்டி காட்டுகிறது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஹுசைனார் காட்டான் வர்சஸ் பீகார் அப்படிங்கிற வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. மோத்திலால் அப்படிங்கிற வழக்கில் AR அந்துலே வழக்கு அரசியலமைப்பு சாசனம் அமர்வு உச்சநீதிமன்றத்தால் இந்த ஃபேர் ட்ரையல்
ஸ்பீடி ட்ரையல் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே மத்திய அரசு கருத்திலே கொண்டு பல்வேறு சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து இந்த பிஎன்எஸ்எஸ் 2023 கொண்டு வரப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2017 ஹுசைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறப்ப இந்த வழக்குகள் நீண்ட காலமாக நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்க குற்றவியல் வழக்குகள், அந்த வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கு ஒரு ஆக்ஷன் பிளான் வேண்டும். அந்த ஆக்ஷன் பிளான் அவசியத்தை அந்த தீர்ப்பில் வலியுறுத்துகிறாங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 புலன் விசாரணையில் ஆரம்பித்து, அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதில் ஆரம்பித்து சாட்சிகளுடைய விசாரணை, அதை தொடர்ந்து சம்பவ இடத்தில் வீடியோகிராஃப் செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது உள்ளிட்ட வழக்கு விசாரணை இப்படி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டைம் லைன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது விரைவில் நல்ல மாற்றத்தை குற்றவியல் வழக்கு விசாரணையில் கொண்டு வரும் என்பது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை சார். சார், நீண்ட நாட்களாக நடந்த வழக்குகளில் ஏதாவது உதாரணமாக நீங்கள் சொல்ல முடியுமா சார்? சார், நம்ம நாட்டில் நீண்ட காலமாக வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்பது, உதாரணமாக சொல்ல போனோம்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்று கிராமத்தில் சொல்லுவாங்க. கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி, பார்த்த உடனே தெரியும் அப்படின்னு. நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா பதிவு செஞ்ச வருடம், குற்ற வழக்கு பதிவு செஞ்ச வருடம், அதில் குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்த வருடம், வழக்கு விசாரணை, தீர்ப்பு அப்படின்னு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பல்வேறு வழக்குகளில் வழக்கு விசாரணை தாமதமாக நடந்து நீதி கிடைப்பதற்கு நீண்ட காலம் ஆகியிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா 2022 ஏக்டா கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் எதை பதிவு செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் 80% வழக்குகள் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டில் குற்றவியல் வழக்குகள் தான் தாக்கல் செய்யப்படுகின்றன. இந்த வழக்குகள் எல்லாம் விரைந்து முடிப்பதற்கு ஒரு நாவல் மெத்தட், புதிய கருத்தாக்கம் வேண்டும், நாவல் மெத்தட் வேண்டும் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அந்த நாவல் மெத்தட் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் தகவல் அறிக்கை ப்ரிலிமினரி என்கொயரி அப்படிங்கிறத பிரிவு 173 உட்பிரிவு 3 சொல்லியிருக்கிறாங்க, முதலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் 2 விஷயத்தை உள்ளடக்கிறாங்க. அங்கே டிஎஸ்பியோட பர்மிஷனோட தான் நடத்தணும். அந்த ப்ரிலிமினரி என்கொயரியை 14 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும். ப்ரிலிமினரி என்கொயரி முதல்கட்ட விசாரணையை 14 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான குற்றவியல் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுவதற்கு அடிப்படை காரணம் வழக்கு கோப்புகள். உதாரணமாக முதல் தகவல் அறிக்கை, அதை தொடர்ந்து தாக்கல் செய்யக்கூடிய ஆவணங்கள் காலதாமதமாக நீதிமன்றத்தை சென்றடைகிறது. பல்வேறு வழக்குகளில் உதாரணமாக 1990 ஜானி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஒரு கைடன்ஸே கொடுத்துருக்குறாங்க. அதற்கு தொடர்ச்சியாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் குற்றவியல் நடுவர்களும் காவல் ஆய்வாளர்களும் புலனாய்வு அதிகாரிகள் என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்கிறது, ஒவ்வொரு ஆவணங்களும் காலதாமதம் இல்லாமல் நீதிமன்றத்தை சென்றடையணும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆவணம் கோர்ட்டுக்கு லேட்டாக வந்தால் அதனுடைய நம்பிக்கை தன்மை குறைகிறது. அதன் மேலே சந்தேகத்தை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எழுப்புவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. இப்போ இந்த 2023 பிஎன்எஸ் 2023 புலன் விசாரணையை உரிய காலத்துக்குள் முடிக்கணும். ஒரு ரேப் விக்டிம் மருத்துவ அதிகாரிகளால் பரிசோதனை செய்யப்பட்டால் உடனடியாக அந்த மருத்துவ அறிக்கை காவல் ஆய்வாளருக்கு கிடைக்கணும். இது போன்ற மிகச்சிறந்த பிரிவுகள் பிஎன்எஸ்எஸ் 2023 சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த லேட்டாக வந்ததுக்காக இன்னும் ஒரு 2-3 வழக்குகளை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். ரொம்ப லேட்டஸ்ட் கேஸாக 18/6/2024 தேவேந்திரா பாபா வெர்சஸ் ராஜஸ்தான் ஹைகோர்ட், ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்கிற வழக்கில் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டு 1988 பதிவு செய்த வழக்கை விடுதலையை உறுதி செய்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. 18/6/2024 இன்னும் சமீபத்தில் உள்ள ஒரு வழக்கை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 3/7/2024 இது ஒரு கொலை வழக்கு. கேரளா உயர்நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அரசு இழப்பீடு அளிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவுப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் 10 வருடமாக சிறையில் இருக்கிறார். அப்போ வழக்கு 10 வருடமாக நிலுவையில் இருக்கிறது, ஒருவர் சிறையில் இருக்கிறார். இப்போ இதுக்கு வழக்கு விசாரணையை விரைந்து முடிப்பதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும், ஏதாவது ஒரு மெக்கானிசம் வேணும். அதில் ஒன்றும் யாருக்கும் கருத்து மேற்பாடாக இருக்க முடியாது. இன்னொரு வழக்கில் பீகாரில் 28 வருஷம் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார். ஏப்ரல் 22 அவருடைய கொலை வழக்கு விசாரணை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அவர் 28 வருடங்கள் சிறையில் இருந்தார். பாம்பே உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு போஸ்கோ வழக்கில் 8 வருடமாக வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிறது. கூடுதல் அமர்வு நீதிபதிகளுக்கு வழக்குகளை பிரித்து வழங்குவதிலே சரியான அளவீடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய வழக்குகளை நம் காலதாமதமாக இருக்கிறத சுட்டி காட்ட முடியும் சார். இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் மாண்புமிகு உயர்நீதிமன்றங்களும் மாண்புமை இந்திய உச்சநீதிமன்றமும் ஆர்டிக்கிள் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்கு பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. எதன் அடிப்படையில் ஏன் கேஸ் லேட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம்னா, முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே ஒரு வழக்கில் புலன் விசாரணை ஆரம்பிக்குது. இந்த முதல் விசாரணை, முதல் தகவல் அறிக்கை லாஜிக்காக இறுதி அறிக்கைன்னு சொல்லக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட்டில் முடியும் சார். இந்த முதல் தகவல் அறிக்கைக்கும் இறுதி அறிக்கைக்கும் இடையில் காவல்துறையினர் புலனாய்வு அதிகாரிகள் சேகரிப்பது தான் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வுன்னு சொல்லுவோம். இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு அதில் வாய்மொழி சாட்சியம், ஆவண சாட்சியங்கள்லாம் இருக்கும். இந்த டிலே எப்போ வருதுன்னா, டிலே இன் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு செய்வதிலே காலதாமதம். உதாரணமாக ஒரு வழக்கில் ஒரு அரசு அதிகாரியின் மீது, பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். மாநில அரசோ அல்லது மத்திய அரசினுடைய அனுமதியை பெற வேண்டும். அதற்கு சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இன்னும் சில வழக்குகளில் சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் வாங்க வேண்டியது அவசியம். இதில் நிறைய காலதாமதம் ஆகிவிடுறது. இப்போ புதிய சட்டத்தில் குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே சாங்ஷன் கொடுக்கலைன்னா டீம்டு டு ஹேவ் பீன் சாங்ஷன்டு, குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே அரசினுடைய அனுமதி கிடைக்கவில்லை அப்படின்னா சாங்ஷன் கொடுக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. டைம் லைன் அப்படிங்கிறது தான் BNSS 2023 சிறப்பம்சம். ஒவ்வொரு நிலையிலும் காலதாமதப்படுத்துவதற்கு பல்வேறு தரப்பில் வழக்கை இழுத்தடிப்பதற்கு முயற்சி நடக்கும். உதாரணமாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிடுறாங்க. குற்றப்பத்திரிகையினுடைய நகலை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கணும். குற்றப்பத்திரிகையினுடைய நகலை இலவசமாக குற்றம் சாட்டப்பட்டவர் வாங்கினதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட சார்ஜ் ஃப்ரேமிங்கிற கேள்வி கேட்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். இப்போ எதிலெல்லாம் டிலே வரும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா, அக்யூஸ்ட் இருந்தால் ஒருவர் மாற்றி ஒருவர் அந்த வழக்கில் ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. அப்போ எல்லா குற்றம் சாட்டப்பட்ட நபரும் ஒரு வழக்கில் ஆஜரானதான் அவங்கள்ட்ட அந்த வழக்கு ஆவணங்களை கொடுக்க முடியும். ஸோ இந்த வழக்கு ஆவணங்களை, அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ இந்த வழக்கு ஆவணங்களை கொடுக்கறதுலேயே காலதாமதம். அப்புறம் அதுக்கு அடுத்தது சார்ஜ் ஃப்ரேமிங், குற்றச்சாட்டுகள் வணைதல். அதில் இதே மாதிரி எல்லா அக்யூஸ்டும் குற்றச்சாட்டப்பட்டவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜரானால் தான் கேள்வி கேட்க முடியும், குற்றச்சாட்டுகள் வண முடியும். அதில் டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் டிலே பண்ணதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா கடைசியாக ஒரு நாள் வழக்கிலிருந்து எங்களை விடுவியுங்கள் அப்படின்னு டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் ஒன்று தாக்கல் செய்ய முடியும். இப்போ இந்த குற்றப்பத்திரிகையினுடைய நகல் வழங்குவதை கால அளவை இந்த சட்டம் நிர்ணயிக்கிறது.
டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணோம்னா கால அளவை இந்த சட்டம் நிர்ணயிக்கிறது. அப்புறம் அமர்வு வழக்குகள், உதாரணமாக வன்புணர்வு வழக்குகள், கொலை வழக்குகள், ராபரி போன்ற வழக்குகளில் வழக்கு விசாரணை அமர்வு நீதிமன்றத்தில் நடக்கும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஆவணங்களெல்லாம் கமிட்டல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகும். கேஸ் கமிட்டல் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போனால் தானே விசாரணை நடக்கும். இப்போ வழக்கு மேல் கோர்ட்டுக்கு அனுப்பாமையே பெண்டிங்காக நிறைய இருக்கும். அதில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த வழக்கு விசாரணையை கமிட்டல் அப்படிங்கிற மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்புகின்ற முறையில் கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா தீர்ப்பு, எல்லா வழக்கு விசாரணையும் முடியுது. வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்புக்காக ஒத்தி வச்சா தீர்ப்பு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் நீங்கள் கூட கேட்கலாம், சார் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி காலதாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி, அப்போனா அவசரமாக செய்யணும், அது எப்படி நியாயமாக இருக்கணும்னு கேட்கலாம். யாராவது ஒருத்தருக்கு சந்தேகம் வரும் இல்லையா? உங்களுக்கு கூட வரலாம். ஆனால் பிஎன்எஸ்எஸ் 2023 முதல் தகவல் அறிக்கை 3 நாள் கழித்து குற்றப்பத்திரிக்கைன்னு எங்கேயும் சொல்லலை. கால அவகாசம் கொடுத்து அதற்கு பிறகு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முறையான சஃபிஷியன்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். சஃபிஷியன்ட் டைம் அண்ட் சஃபிஷியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உறுப்பு 21 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிற மாதிரியான ஃபேர் ட்ரையலுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இன்க்ளூடிங் ஸ்பீடி ட்ரையலுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. அதனால் தீர்ப்புகள் விரைவில் வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய சட்டங்களில் சிறப்பு அம்சங்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? புதிய சட்டத்தினுடைய ரொம்ப சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் லைன், கால நிர்ணயம், ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கால நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் சம்மன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வழக்கில் அழைப்பாணை அனுப்பப்படும். அதில் அடல்ட் மேல் மெம்பர் அப்படிங்கிறத அடல்ட் பெண்களையும் இன்க்ளூட் பண்ணி அடல்ட் மெம்பர் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. ஆக மகளிரினுடைய உரிமையை இந்த சட்டம் பாதுகாத்திருக்கிறது. அதே மாதிரி தனிப்புகார் செக்ஷன் 200 சிஆர்பிசி 1973. இப்போ அதே மாதிரி புதிய சட்டத்தில் தனிப்புகார் தாக்கல் செய்யலாம். அந்த தனிப்புகாரில் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே தாக்கல் பண்ணால் அந்த ஆஃபீஸருடைய சுப்பீரியர்கிட்ட எந்த காலச்சூழலில் நடந்தது அப்படின்னு ஒரு ஆவணங்களை வாங்கி பார்க்கணும். ஒரு தனிப்புகார்னா எடுத்த உடனேயே அதை காக்னிசன்ஸ் எடுக்காமல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரையும் கேட்டு இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்த விடையும் பார்த்திங்கன்னா இது விக்டிம் சென்ட்ரிக் லா. பாதிக்கப்பட்டவர்களை மையப்படுத்தி நீதிங்கிறது யாருக்கு சார் கிடைக்கணும்? பாதிக்கப்பட்டவருக்கு தானே கிடைக்கணும். யாருக்கு நோய் இருக்கிறதோ அவருக்கு தானே மருத்துவம் தேவை. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நோயுற்றவருக்கு தான் மருத்துவம் வேண்டும், பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் வேண்டும். அப்போ விக்டிம் சென்ட்ரிக் அப்ரோச் உள்ள சட்டம் இது. விக்டிம் சென்ட்ரிக் அப்ரோச் உள்ள சட்டம். இதில் ஏ அப்படிங்கிறவர் ஒரு புகார் கொடுக்குறார். பழைய சட்டத்தில் 1/7/2024 முன்னாடி அந்த வழக்கு விசாரணை என்ன ஆணுச்சுன்னு அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயமில்லை. அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் அந்த வழக்கு விசாரணை அவர் கொடுத்த புகார் உண்மைன்னு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்கன்னா சரி, இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணால் சரி. அவர் கொடுத்த வழக்கு தவறுன்னு நெகட்டிவாக ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணால் அதை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடும். இந்திய உச்ச நீதிமன்றம் பகவான் சிங் கேஸ் அப்படிங்கிற கேஸில் 1985 பகவான் சிங் கேஸில் பாதிக்கப்பட்ட நபருக்கு விக்டிம் அல்லனா ஃபஸ்ட் இன்ஃபர்மெண்ட் புகார்தாரருக்கு அழைப்பானை அனுப்பிச்சு ப்ரொட்டஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு முன்னாடி சொல்லுவோம். அந்த ப்ரொட்டஸ்ட் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டும், அவருடைய கருத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பல்வேறு நாடுகளில் விக்டிமாலஜிங்கிற டேர்முக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவங்களுக்கு விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு உண்டு, விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு உண்டு. இப்போ தான் முதல் முறையாக இந்தியாவில் விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு உயர்நீதிமன்றங்களும் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றமும் மாண்புமிகு உச்சநீதிமன்றமும் பல்வேறு தீர்ப்புகளின் வாயிலாக, தீர்ப்பு வழி சட்டங்களின் வாயிலாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய
கருத்துக்கும் அவர்களுக்கு நிவாரணமும் கொடுத்தாங்க. அந்த பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் அந்த கைடன்ஸ் பூரா இந்த சட்டத்தில் சட்டங்களாக பிரதிபலிக்கப்படுகிறது. இப்போ புது சட்டத்தில் செக்ஷன் 193 சப்கிளாஸ் 3 படி போலீஸ் ஆஃபீஸர் மஸ்ட் இன்ஃபார்ம் தி ப்ராக்ரஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு விக்டிம் ஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மன்ட் வித்தின் 90 days. இப்போ புகார் கொடுத்தவருக்கு அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு வழக்கு விசாரணை என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நான் சொன்ன கேஸ் தப்புன்னு சொன்னால் தானே நான் வந்து அடுத்த கட்டமாக நான் மேல் நீதிமன்றங்களை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்க முடியும். ஸோ இதில் பெரிய ஹைலைட்டு இந்த பாதிக்கப்பட்டவருக்கு புலனாய்வு அதிகாரி வழக்கு விசாரணையினுடைய முடிவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் மணிக்கணக்காக. நிறைய விஷயங்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சார், ஒரு குற்ற வழக்கு நடக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எவிடன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நடக்கிற விஷயத்தில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு சார்? அது ஒரு குற்றத்தை மெய்ப்பிப்பதற்கு பல்வேறு சாட்சிகள், அதாவது வாய்மொழி சாட்சியமும் ஆவண சாட்சியங்களையும் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தணும். குற்றத்தை மெய்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. அரசு தான் குற்றச்சாட்டுகளை தகுநிலை ஐயப்பாடுகளுக்கு அந்நியில் மெய்ப்பிக்க வேண்டும். ஸோ அந்த புலனாய்வு அதிகாரி அரசுக்காக அந்த புலனாய்வு செஞ்சவருடைய ஷோல்டர்ஸ் ஆர் ஹெவிலி பேர்டன்ட். இப்போ இந்த BNSS 2023 உதாரணமாக ஒரு வன்புணர்வு வழக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ செக்ஷன் 176(1) BNSS 23 படி ரேப் விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் ஷெல் பி ரெக்கார்டட் த்ரூ ஆடியோ வீடியோ மீன்ஸ். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்னா டெஃபினேஷனில் இந்த BNSS 2023 BNSலையும் வரையறை, ஒவ்வொரு பதங்களுக்கும் இந்த சட்டங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லுவோம், வரையறை எல்லாத்தையுமே நிறையா கொண்டு வந்திருக்காங்க. பெயில்னா என்ன, பெயில் பாண்டுனா என்ன, பாண்டுனா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரையறை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னா என்னான்னு வரையறை கொடுத்துருக்குறாங்க. அப்போ விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, உடனடியே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீனஸ் அஃபென்ஸில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு செக்ஷன் 183 வலியுறுத்துகிறது. ஒரு பொருளை கைப்பற்றுகிறார், தடைய பொருளை ஒரு புலனாய்வு அதிகாரி கைப்பற்றுகிறார்னா ஆடியோ வீடியோவில் பதிவு செய்யப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கினுடைய புலனாய்வில் ஒவ்வொரு கட்டத்திலையும் டைம் லைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை சேகரிக்கிறாங்க, முதல் தகவல் அறிக்கை உட்பட இறுதி வரை டைம் லைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் குற்ற வழக்குகளை எளிதில் மெய்ப்பிக்க முடியும். உதாரணமாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய படிக்காத ஒருவரை நீங்கள் சம்மன் பண்ணுறீங்க. ஈவன் நன்கு படித்த ஒருவரை அழைப்பாணையின் மூலம் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல கூப்பிட்றீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, யாராலும் முடியாது. அப்போ அவருடைய மெமரி லாஸ் இருக்கும். விரைவாக ஒரு வழக்கு நடக்குது, விரைவாக அவருக்கு அந்த வழக்கு விசாரணை அவர் கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னார்னா முரண்பாடுகள் இல்லாமல் சாட்சியம் சொல்வார். ஸோ வழக்கு மெய்ப்பிக்கப்படுவதற்கு, விரைவான நீதி கிடைப்பதற்கு, விளைவான விசாரணைக்கு டைம் லைன் ஒவ்வொரு கட்டமாக இந்த BNSS 2023 கொடுக்கப்பட்டிருக்கு. அது வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தும், நீதியை உறுதிப்படுத்தும். சார், இந்த சட்டங்களில் வந்து காவல்துறைக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதா ஒரு கருத்து வந்து பரவலாக வந்து பரவிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய பார்வை சார்? பொதுவாக ஒரு குற்றம் அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே மட்டுமே காவல்துறைக்கு புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் வருகிறது. போலீஸ் இஸ் டிரைவிங் தி பவர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒன்லி ஆஃப்டர் ரிஜிஸ்டரிங் தி FIR. ஒரே ஒரு விதிவிலக்கா ப்ரிலிமினரி என்கொயரி அப்படிங்கிறத செக்ஷன் 173 சப்கிளாஸ் 3(1) சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயுமே 2 கட்டுப்பாடுகள் இருக்கிறது. 3 முதல் 7 வருடங்கள் தண்டனை உள்ள காக்னிசபிள் புலன்கொள் குற்றங்களில் மட்டுமே அப்படி செய்ய முடியும். அதுவும் குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து
டிஎஸ்பியினுடைய அனுமதியோடு தான் அந்த ப்ரிலிமினரி என்கொயரியை காவல்துறையினர் நடத்த முடியும். அப்படி அந்த புலனாய்வும் ப்ரிலிமினரி என்கொயரியும் 14 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டையும் இந்த சட்டம் விதிக்கிறது. இப்போ இந்த ப்ரிலிமினரி என்கொயரி அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டும் தீர்ப்பான அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு லலிதா குமாரி வழக்கில் இந்த ப்ரிலிமினரி என்கொயரி அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுலேயும் கால வரையறை கொடுத்தாங்க. அதை ஏற்று இந்த செக்ஷன் 173 சப்கிளாஸ் 3(1)ல் ப்ரிலிமினரி என்கொயரி அப்படின்னு ஒரு பிரிவை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதுக்கு போலீஸாருக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா எல்லா வழக்குகள்லையும் அவங்க ப்ரிலிமினரி என்கொயரி நடத்த முடியாது. 3 முதல் 7 ஆண்டுகள் தண்டனை உள்ள வழக்குகளில் மட்டும்தான் நடத்த முடியும். குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான் நடத்த முடியும். டிஎஸ்பியினுடைய முன் அனுமதியோடு தான் நடத்த முடியும். ப்ரிலிமினரி என்கொயரி விசாரணை அப்படிங்கிற பேரில் பல நாட்கள் அந்த விசாரணையை வைத்துக்க முடியாது, எல்லாரையும் சம்மன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு கால வரையறை நிர்ணயிச்சிட்டாங்க. 14 நாட்களுக்குள் அதை முடிக்க வேண்டும். இப்போ இந்த சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காவல் நிலையத்திலேருந்து எல்லாருக்கும் ஒரு சம்மன் வரும், அழைப்பு ஆணை வரும். உங்கள் மேலே புகார் இருக்கிறது, விசாரணைக்கு வாங்கன்னு. அந்த விசாரணை பல நாள் நடக்கும். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த பிரிவு 173(3)(1) வந்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன். அதனால் அதிகமான அதிகாரங்களை ஒன்றும் இந்த சட்டம் கொடுக்கலை. ஏற்கனவே போலீஸாருக்கு அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரங்களை இந்த சட்டம் விரிவுபடுத்தவும் இல்லை, அதை குறைக்கவும் இல்லை என்கிறது என்னுடைய கருத்து. சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குற்றவியல் சட்டங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.